ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாருக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன் அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இதை கேட்டதுமே மகாலிங்கமாக உங்கள் ஒய்ஃபும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விடவும் மகாலிங்கமாக உங்கள் ஒய்ஃபு ரகுராம் வீட்டுக்கு வராங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, இங்கே சார் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருப்பா, நான் என்ன பண்ண போகிறாலும் தெரியல. ரகுராம் திடீர்னு இப்படிலாம் ஒரு முடிவெடுத்து சொல்வார் நம்ம நினைக்கவே இல்லை. சரி வாங்க என்ன தான் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு மகாலிங்கமாக உங்கள் ஒய்ஃபும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையே அப்படின்னு ரகுராம் கிட்ட கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. வந்ததுமே ரகுராம் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கவும் அப்போ அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு ரகுராமும் ஜானகியும் சொல்லும் போது நாங்கள் ஒன்றும் உட்காரதுக்காக வரல அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் பேசுறதே ஒன்றும் சரியில்லை அப்படின்னு ரகுராம் கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் மட்டும் என்ன நல்ல பொண்ணை பார்த்து எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம், ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணை என் பையன் தலைமையில கெட்டுறதுக்காக நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீங்களே அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவா கேட்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராம் தடுக்கிறாங்க. சிவா கொஞ்சம் நீ அமைதி ஏறு அப்படிங்கும்போது பாருண்ணா உங்ககிட்டயே என்ன மாதிரிக்கு பேசுகிறாங்க அப்படிங்கவும் அப்போ ரகுராம் மாப்பிள்ளைகிட்டே அவங்க அப்பா கிட்டேயும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்படிங்கும்போது சீனுக்கும் சாருக்கும் ஏற்கனவே கல்யாணத்துக்காக நிச்சயார்த்தம்லாம் பண்ணினீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு நிச்சயார்த்தம்லாம் பண்ணணும், ஆனால் அது முடிஞ்சு போச்சுது, இப்போ சீனுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளோட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இதை நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்போ நீங்கள் இதை மறைச்சிட்டீங்களா, சரி 2 பேருக்கும் நிச்சயார்த்தம் பண்ணி கல்யாணம் நின்று போச்சுது, அதுக்கப்புறம் எதுக்காக சாரு உங்கள் வீட்டில் இருந்துட்டு இருக்கணும், ஏன் அவங்க வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே, அப்போ என்ன காரணம், இவங்க 2 பேருக்குள்ளே தொடர்பு இருக்க தானே செய்கிற அப்படிங்கும் போது இது கிட்டதுமே சிவா அடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு தப்பாக பேசுவீங்க அப்படிங்கும்போது உங்கள் பொண்ணோட யோக்கியதையை வெளியே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரகுராமுக்கும் வீட்டில் ஒருத்தருக்குமே புரியல, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது உங்க பொண்ணோட யோக்கியதை நாங்க வெளியே பார்த்துக்கிட்டு தான் வரோம், நீங்க போய் வேணா பாருங்க அப்படிங்கப்போ சிவா சொல்றாங்க, என்னென்ன இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது வெளியே என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு அப்படின்னு ரகுராம் சொல்லும் போது சிவாவும் சீனும் வெளியே பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சீனுவுக்கும் சாருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்டர் ஒட்டி இருக்குது. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. யாருடா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது அதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. வந்ததுமே அவங்க இந்த விஷயத்த ரகுராம் கிட்ட சொல்லவும் ரகுராமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான பொண்ணை என் பையனுக்கு தலையில் கட்டுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறீங்களா, இன்னும் இந்த பொண்ணு வேண்டாம் உங்கள் சம்மந்தமாக வேண்டாம் அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரிக்கு அவங்க திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா மகாலிங்க சொல்கிறாங்க, ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும், வாமா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சாருவும் அழுறாங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் போக மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, எனக்கு இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ ரகுராமோட அம்மா தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, ரகுராம் நீ என்னதான் இருந்தாலும் சாரு விஷயத்தில் நீ தப்பான முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் சீனுவுக்கும் சாருக்கும் தானே ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்த, அதை அப்படியே நீ செய்திருக்கணும், ஆனால் இடையில நிறுத்திக்கிட்டு சீனுவுக்கும் மாயாவோட கல்யாணம்னு சொல்லிட்ட, அதனால தான் சாருவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுது, நம்மளால தானே அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுது, அதை நம்ம தான் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கவும் உன்னுடைய முடிவு தப்பான ஒரு கணிப்பாகி போச்சு அப்படின்னு ரகுராமோட அம்மா சொல்லவும் ரகுராம் பார்த்துட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை கூப்பிடவும் பத்மா காதில் விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. பத்மா நேராக பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க தாலி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு அவங்க ரகுராமோட அம்மா கையில கொடுக்கவும் அதை சீனு கையில கொடுத்து சாரு காலத்துல இதை கெட்டு அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னத்தை நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இதுதான் முடிவு, எப்போ சாருக்கு நம்மளால ஒரு கெட்டப்பர் வந்துச்சோ அதை நம்ம தீர்த்து வைக்கணும்னா இதுதான் முடிவு அப்படிங்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா சீனு தாலி கட்டுறதுக்காக வராங்க. சீனு அவங்க சாரு குளத்துல தாலி கட்டுவாங்களா, மாயை தடுத்து நிறுத்துவாங்களா, அடுத்தது அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.